மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட குறிப்பிட விரும்புகிறேன். ஏற்கனவே என்னுடைய மூத்த சட்டமன்ற உறுப்பினர் இது உங்களுடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த அவையை நீங்கள் முடிந்த வரைக்கும் மிகச்சிறப்பாக எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டு போகிறீர்கள். எங்களுக்கும் கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பையும் கொடுக்குறீர்கள், முடிந்த அளவுக்கு கொடுக்குறீங்க. எங்களை விட அதிகமாக ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. எண்ணிக்கை அடிப்படையில் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறேங்க. முடிந்தவரை நான் குறை சொல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் இங்கே குறிப்பிட விரும்புவதெல்லாம் ஆளுங்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் எங்களுக்கு பதில் சொல்லும்போது ஆதாரம் இல்லாமல் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து சரியாக நீக்கிடுறீங்க. இன்னும் சொல்லப்போனால் சட்டமன்ற வரலாற்றிலே இதுதான் முதல் முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை விட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் பேசுவதையெல்லாம் நீங்கள் தான் முதலாக அவை குறிப்பிலிருந்து நிறைய எடுத்திருக்கிறீங்க. அந்த வரலாறை நீங்கள் படைச்சிருக்கிறீங்க. அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போது இந்த அவை நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் லைவில் எல்லாமே போயிட்டுருக்கு. கேள்விகள் நாங்கள் கேட்டால் நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு, அதிசயப்படுற அளவுக்கு பதில்களையும் கொடுக்குறாங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம். இப்போ பாட்டெல்லாம் வேற பாட ஆரம்பிச்சிட்டிங்க. எங்களுக்கே சில நேரம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோமா இல்லைப்பா வந்திருக்கோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இங்கே பாட்டு நிகழ்ச்சிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுறீங்க. ஆனால் இதெல்லாம் நேரடி தொலைக்காட்சியில் போகும்போது இதெல்லாம் யூடியூப் சேனல்லையும் சோஷியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் இதில் நீக்குவதிலே அர்த்தம் இல்லாமல் போய்விடுது. எனவே இதை மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நேற்று முன்தினம் இந்த பேரவையில் பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றஞ்சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அது மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே 3 மாதமாக சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. பேரவைத் தலைவர்களே, இதைத்தான் நான் குறிப்பிட்டேன். நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நாங்களே ஆச்சரியப்படுறவர்களுக்கு, நாங்களே அதிசயப்படுற அளவுக்கு நீங்கள் ஒரு பதிலை சொல்கிறீங்கிறது இதைத்தான் நான் சொன்னேன். அதன் பிறகு ஜோசியக்காரன் அப்படின்னு சொல்கிறது தவறுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஜோசியக்காரன்னு அப்பாயின்மெண்ட்டு நீக்கியிருக்கீங்க. ஜோசியங்கிற வார்த்தை ஒன்றும் தப்பான, ஜோசியக்காரங்கிற ஒன்றும் தப்பான வார்த்தை கிடையாது. லைவ் திமுக ஆட்சியில் தான் முறையாக நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம், கேள்வி நேரத்தை முதலையாக லைவாக ஒளிபரப்பு செய்தது நாங்கள். இப்போ இந்த கேள்வி நேரத்தையே எடுக்க முடியாத நிலைமையில தான் இன்றைக்கி இந்த அரசு நடந்துக்கிட்டு இருக்கு. எடுக்கப்படவில்லை. நீங்கள் சொல்வதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நான் உங்களை குறை சொல்லவே இல்லை. உங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுறீங்க. அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. நேரலை நாங்கள் செய்யவில்லை அப்படின்னு சொன்னாங்க. சட்டமன்ற வரலாற்றிலே முறையாக நேரலை செஞ்சது திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். கேள்வி நேரம் ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் 10 கேள்விகள் எடுக்கப்பட்டு அனைத்து எதிர்க்கட்சி தலைவர், அப்போ இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தது எங்களுடைய தலைவர். அது லைவ் செய்யப்பட்டது. இப்போது நீங்கள் எல்லா நிகழ்ச்சியும் லைவ் பண்ணுறீங்க. இந்த பிரச்சனையை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். லைவ் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது என்பதை உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரேன். நீங்கள் அவை குறிப்பிலேருந்து நீக்கிறேன் நீங்கள் நீக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் எல்லாமே அங்கே ரீல்ஸாக மாற்றப்பட்டு அங்கே போய் கொண்டிருக்கிறது. இந்த முதலமைச்சர் சொன்னது அந்த 3 ஃபைல்கள் இருக்குது. நான் எதுவும் சேலஞ்செல்லாம் பண்ணல, நான் ஓப்பன் சேலஞ்சே பண்ணுறேன். முதலமைச்சர் அவர்கள் திறந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது, தயவுசெய்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிரித்து பாருங்கள். ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தால், அதில் ஆதாரம் இருந்தால், யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. பேரவைத் தலைவரை நான் உங்கள் சார்பாக பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் நீக்கிட்டீங்க. ஆனால் இப்போ இதெல்லாம் லைவ்ல போயிடுச்சு. இப்போ அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அதாவது லைவ் கொடுப்பதை நாங்கள் எதிர்க்கவில்லை, நாங்கள் பாராட்டுகிறோம். லைவ் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, நல்ல முயற்சி, நாங்கள் பாராட்டுறோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இங்கே நான் சொல்கிறேன். நீங்கள் அவை குறிப்பில் நீக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நீங்கள் எவ்வளோ நீக்கினாலும் அந்த சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, வைரலாக போயிட்டு இருக்கு. அதை தான் உங்களுடைய கவனம். எதிர்க்கட்சி தலைவர்